மணப்பாற மாடு கட்டி மாயவரம் ஏறு பூட்டி மணப்பாற மாடு கட்டி மாயவரம் ஏறு பூட்டி வயக்காட்ட உழுது போடு சின்ன கண்ணு பசும் தழைய போட்டு பாடுபடு செல்ல கண்ணு ஆத்தூரு கிச்சடி சம்பா ஆத்தூரு கிச்சடி சம்பா பார்த்து வாங்கி விதைச்சு ஆத்தூரு கிச்சடி சம்பா பார்த்து வாங்கி விதைச்சு நாட்டை பறிச்சு நட்டு போடு சின்ன கண்ணு தண்ணிய ஏத்தம் புடிச்சு இறச்சி போடு செல்ல கண்ணு நாட்டை பறிச்சு நட்டு போடு சின்ன கண்ணு தண்ணிய ஏத்தம் புடிச்சு இறச்சி போடு செல்ல கண்ணு கருத நல்லா விளைய வச்சு மருத ஜில்லாள வச்சு கருத நல்லா விளைய வச்சு மருத ஜில்லாள வச்சு அறுத்து போடு களத்து மேட்டில சின்ன கண்ணு நல்லா அடிச்சு தூசி அளந்து போடு செல்ல கண்ணு பொதிய ஏற்றி வண்டியிலே பொள்ளாச்சி சந்தையிலே பொதிய ஏற்றி வண்டியிலே பொள்ளாச்சி சந்தையிலே விருதுநகர் வியாபாரிக்கு சின்ன கண்ணு. வேளாண் பெருமக்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் முதலில் வருவது வேளாண் செய்திகள், வேளாண் ஆலோசனை நேரம், வேளாண் சந்தை நிலவரம், வேளாண் வானிலை, வேளாண் தொழில்நுட்பம். இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் ஜாதிக்காய் சாகுபடி தொழில்நுட்பங்கள் குறித்து விரிவாக விவரிக்கின்றார் கன்னியாகுமரி மாவட்டம் பேச்சிப்பாறை தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலைய இளநிலை ஆராய்ச்சியாளர் திருமதி ஜே.டி. நிர்மலதா அவர்கள். இனி தொடர்வது வேளாண் செய்திகள். வேளாண் பெருமக்களுக்கு அன்பு வணக்கம். வணக்கம். வேளாண் செய்திகள். முதலில் வருவது மாத்தி யோசிச்சேங்க. ஹைட்ரோபோனிக் முறையில் தீவன உற்பத்தி செய்து பயனடைந்த திண்டுக்கல் மாவட்டம் கொசவப்பட்டி பகுதியைச் சேர்ந்த வேளாண்மையாளர் திரு கே. செந்தில்குமார் அவர்கள் தரும் செய்திகள். வேளாண் ஆலோசனை நேரத்தில் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் வழங்கும் வேளாண் மண்டலங்களுக்கான வேளாண் ஆலோசனைகள் மற்றும் இன்றைய தாவர பகுதியில் குடைமிளகாய். இன்றைய வேளாண் சந்தையில் வேளாண் ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் வேளாண் விளைபொருட்களின் விலை நிலவரம். திருச்சி அண்ணாநகர் உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். காஞ்சிபுரம் மலர் சந்தையில் வணிக மலர்களின் இன்றைய விலை நிலவரம். வேளாண் வானிலையில் மாநிலத்தின் சராசரி வானிலை அறிவிக்கை. உழவர் மற்றும் மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. விரிவான செய்திகள் மாத்தி யோசிச்சேங்க. திண்டுக்கல் மாவட்ட வேளாண் அறிவியல் நிலையம் காய்கறி பயிர்கள், பழப்பயிர்கள் மற்றும் தீவன பயிர்களில் நல்ல மகசூலை பெற புது புது தொழில்நுட்பங்களை வேளாண்மையாளர்களுக்கு வழங்கி வருகிறது. அவ்வகையில் ஹைட்ரோபோனிக் முறையில் தீவன உற்பத்தி செய்து பயனடைந்த திண்டுக்கல் மாவட்ட கொசவப்பட்டி பகுதியை சேர்ந்த வேளாண்மையாளர் திரு கே. செந்தில்குமார் அவர்களை சந்தித்த போது வணக்கம் செந்தில் சார். நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கேன் சார். ரொம்ப நாளைக்கு அப்புறம் உங்களை சந்திக்கிறேன். ஆமாம் சார். நீங்கள் தொடர்ந்து ஒவ்வொரு புதுமையாக வந்துட்டு இந்த விவசாயத்துறையில், கால்நடை பராமரிப்பு துறையில் புது புது யுத்திகள்லாம் கையாண்டுக்கிட்டு இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம் சார். ரொம்ப பரவாயில்ல. நான் இந்த ஹைட்ரோபோனிக்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டம். ஆமாம் சார். நீங்கள் பசுந்தீவனத்துக்கு ஏதோ பண்ணுறதா கேள்விப்பட்டேன். ஆமாம் சார். ஹைட்ரோபோனிக்னா என்ன சார்? ஹைட்ரோபோனிக்னா குறைந்த இடத்துல குறைந்த தண்ணியில் வந்து அதிக தீவனத்தை உற்பத்தி பண்ணலாம் சார். அது தமிழில் என்ன சொல்லுவீங்க? அது தமிழில் தெரியல. ஹைட்ரோபோனிக்னு வச்சுக்கிறேங்க. ஆமாம் சார். சரி. குறைந்த செலவில் குறைந்த இடத்துல அதிகப்படியாக உற்பத்தி பண்ணுறதுக்கு பேர் ஹைட்ரோபோனிக்ன்றீங்க. என்ன உற்பத்தி பண்ணுவீங்க? இப்போ தீவனம் வந்து மாட்டுக்கு வந்து மக்காச்சோளத்தை கொடுத்து வந்து ஒரு 8 நாளில் வந்து 1 கிலோ தீவனம் வந்து ஒரு 6லேருந்து 7 கிலோ முடியும் வந்துடுது சார். ஒரு 8 நாளில்? 8 நாளில். என்ன பயிர் போட்டேன்? மக்காச்சோளம். மக்காச்சோளம் எல்லா பயிரும் போட்டாலும் வருது சார். ஆனால் நமக்கு வந்து கமர்ஷியலாக பார்க்குறப்ப மக்காச்சோளம் பெஸ்ட்டு. ஏன்னா அது வந்து கிலோ 18 ரூபாயிலேருந்து 20 ரூபாய்க்குள்ளே நமக்கு கிடைக்கிது. சரிங்க. 20 ரூபாய்க்கு வந்து 6 கிலோ தீவனம் நமக்கு கிடைக்கிது. வெளியில் நம்ம வாங்கினோம்னா வைக்கோல் வாங்கினோம்னா ஒரு 2 to 2.5 கிலோவை வந்து 35 ரூபா ரேஞ்சில் வந்துடுது வைக்கோல் வாங்கினா. சரிங்க. அப்போ வந்து 2 to 2.5 கிலோ வந்து நம்ம 35 ரூபா கொடுக்கறது பெஸ்ட்டாக,
20 ரூபாயில் 6 கிலோ கிடைக்கிறது பெஸ்ட்டாக. இதில் ரெண்டாவது மக்காச்சோளத்தில் வந்து கார்போஹைட்ரேட் நல்லா இருக்கனால பால் வந்து அதிகம், ஒரு மாட்டுக்கு ஒரு 1/2 லிட்டருந்து 1 லிட்டர் வந்து பால் இன்க்ரீஸ் இப்போ ஆகும். நீங்கள் ஒரு கிலோ வந்துட்டு மக்காச்சோளம் போட்டு 6 கிலோ 7 கிலோ எடுக்கிறீங்க. ஆமாம் சார். இப்போ அந்த 6 கிலோ 7 கிலோன்னு சொல்லும்போது எத்தனை மாடுகளுக்கு அது தீவனமாக பயன்படும்? நம்ம எவ்வளவு போட்டிருக்கோமோ அந்த அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம் சார். எவ்வளவு நம்ம இப்போ நான் வந்து சராசரியாக ஒரு நாளைக்கு 15 கிலோ போடுறேன். 90-100 ஒரு கிலோ மாட்டுக்கா? மொத்தத்துக்கு மொத்தத்துக்கு எத்தனை மாடுகளுக்கு? ஒரு 10 மாட்டுகளுக்கு. ஒரு மாட்டுக்கு வந்துட்டு ஒரு மாட்டுக்கு 10 கிலோலேருந்து 8 to 10 போட்டுக்கிட்டு இருக்கேன் ரெகுலராக. ஒரு நாளைக்கு? ஒரு நாளைக்கு ஒரு நேரம். ஒரு நேரம் ஒரு மாட்டுக்கு எவ்வளோ தேவைப்படுது? ஒரு நேரம் நான் வந்து இப்போ 8 to 10 கிலோ போட்டுக்கிட்டு இருக்கேன் சார். ஒரு மாட்டுக்கா? ஆமாம் சார். அப்போ ஒரு நாளைக்கு எவ்வளோ உங்களுக்கு 15 மாடு இருந்ததுன்னா எவ்வளோ தேவைப்படும் உங்களுக்கு? எனக்கு 15 மாடு இருந்தால் அப்படியே கால்குலேட் பண்ணிக்க வேண்டியது சார். இப்போ நான் வந்து ரெகுலராக வந்து ஒரு நாளைக்கு 15 கிலோ போடுறேன். ஒரு 100 கிலோ நான் வந்து ஹைட்ரோபோனிக்கில் எடுக்கிறேன். தினந்தோறும் 100 கிலோ? 100 கிலோ எடுக்க முடியுது. அதுவும் 10க்கு 11 ஸ்பேஸில் எடுக்கிறேன். எடுத்து 10 மாட்டுகளுக்கு நான் பிரித்து கொடுத்துட்றேன். ஒரு நாளைக்கு ஒரு நேரத்துக்கு ஒரு வேலை கொடுத்தா உங்களுக்கு பால் உங்களுக்கு உற்பத்தி அதிகமாக வருது சார். அதாவது வைக்கோல் குடிஞ்சு இந்த பசுந்தீவனம் இல்லாத நேரத்தில் இது எவ்வளவோ பெஸ்ட்டு சார். இதுக்கான எங்கே பயிற்சி எடுத்தீங்க? கேவிகேவில் எடுத்தேன் சார். பயிற்சி எடுத்துகிட்டு செஞ்சேன் சார். எந்த கேவிகே? காந்தி கிராமம். சரிங்க. வேளாண் அறிவியல் மையத்தில் வந்து ட்ரைனிங் கொடுத்தாங்க. அங்கே பயிற்சி எடுத்துகிட்டு வந்து. வெறும் மக்காச்சோளம் மட்டும் போடுறீங்களா வேறு ஏதாவது? மற்றதும் போட்டு பார்த்தேன் சார். அதுவும் நல்லா தான் வருது. ஆனால் மக்காச்சோளம் வந்து இன்றைக்கி சோளம் போட்டான் அப்படின்னாக்கா மற்ற எது போட்டாலும் ரேட்டு கூட, அது தானியத்தோட ரேட்டு கூட, அதனால நமக்கு கட்டுப்படி ஆகாது. மக்காச்சோளம்னா 18 to 20 ரூபாக்குள்ளே வருது. அது நமக்கு வந்து கட்டுப்படி ஆகுது. மேலும் விவரங்கள் பெற திரு கே செந்தில்குமார் அவர்களை 09629276681 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளவும். இனி வருவது வேளாண் ஆலோசனை நேரம். மேற்கு மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் அறிவுரை. வரும் வாரத்தில் மிதமான மழை மற்றும் காற்றின் வேகம் மணிக்கு 12 கிலோமீட்டர் வேகத்தில் எதிர்பார்க்கப்படுவதால் 5 மாதங்களுக்கு மேலான வாழை மரங்களுக்கு முட்டு கொடுக்கவும். எதிர்பார்க்கப்படும் மழை பெய்தவுடன் பூசணி வகை பயிர் மற்றும் காய்கறி விதைகளை விதைப்பதற்கு உகந்த ஆடிப்பெருக்கில் விதைக்கவும். பெறப்பட்ட மழை மற்றும் எதிர்பார்க்கப்படும் மழையை பயன்படுத்தி இரவையில் மக்காசோள விதைப்பை தொடரவும். வால்பாறை பகுதிகளில் தேயிலை தோட்டங்களில் உள்ள மரங்களுக்கு கவாத்து செய்ய அறிவுறுத்தப்படுகிறது. காவிரி டெல்டா மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் அறிவுரை. எதிர்வரும் தினங்களில் குறுவை நெல் வயல்களில் உரம் மற்றும் களைக்கொல்லி இடுதலை தள்ளி போடவும். குறுவை நெற்பயிரில் குருத்துப்பூச்சியின் தாக்குதல் தென்படுகிறது. இதனை கட்டுப்படுத்த 1 ஏக்கருக்கு புரோபனோபாஸ் 50 EC மருந்தினை 400 மில்லி அல்லது கார்ட்ரப் ஹைட்ரோகுளோரைடை குருணைகளை 1 ஏக்கருக்கு 6 கிலோ வீதம் சம அளவு மணலுடன் கலந்து இட வேண்டும். காவிரி டெல்டா மாவட்டங்களில் எதிர்வரும் மிதமான மழையை பயன்படுத்தி சம்பா சாகுபடி செய்ய உள்ள நிலத்தினை உழுது தயார்படுத்தவும். முன்பட்ட சம்பாவிற்கு CR 1009 மற்றும் ஆடுதுறை 50 என்ற ரகங்களை நாற்றுவிட சிபாரிசு செய்யப்படுகிறது. தெற்கு மண்டலம் ஒன்றிற்குட்பட்ட மாவட்டங்களுக்கான வேளாண் அறிவுரை. வரும் தினங்களில் அதிகமான மேகமூட்டம், மிதமான மழை மற்றும் மிதமான ஈரப்பதம் கொண்ட வானிலை எதிர்பார்க்கப்படுகிறது. மல்லிகையில் மொட்டுப்புழுவின் தாக்குதலை கட்டுப்படுத்த 1 லிட்டர் தண்ணீருக்கு தயாக்ளோபிரிட் 240 SC 1 மில்லி லிட்டர் என்ற அளவில் மழை இல்லாத சமயங்களில் தெளிக்கவும். தற்பொழுது நிலவும் வானிலையில் எலுமிச்சையில் போரான் சத்து குறைபாட்டினால் பழங்களில் வெடிப்புகள் காணப்படுகிறது. இதற்கு இலைவழி உரமாக 0.1% போராக்ஸ் அல்லது போரிக் அமிலத்தை ஊற்றவும். தெற்கு மண்டலம் 2ற்குட்பட்ட மாவட்டங்களுக்கான வேளாண் அறிவுரை. தற்போது நிலவும் வானிலையின் காரணமாக கத்திரி பயிரில் பழுப்பு தத்து பூச்சியின் தாக்குதல் பரவலாக தென்படுகிறது. நோய் தாக்கப்பட்ட செடிகளை பிடுங்கி அப்புறப்படுத்த வேண்டும். கத்திரி நடவுக்கு முன்பு 0.2% கார்போஃபூரான் 50 STD கரைசலில் நாற்றுகளின் வேர்களை நனைத்து நடவு செய்ய வேண்டும். தற்போது நிலவும் வெப்பநிலையில் கரும்பு பயிரிடுவதில் ஏற்படும் நீர் பற்றாக்குறையை மேலாண்மை செய்தல் முக்கியமானதாகும். நீர் பற்றாக்குறை தாங்கு திறனை அதிகரிக்கும் வகையில் எத்திரில் 200 ppm அல்லது சுண்ணாம்பு கரைசல் 80 கிலோ சுண்ணாம்பை 400 லிட்டர் நீரில் கரைத்து கிடைக்கும் கரைசல் போன்றவற்றில்
விதை கரணைகளை 1 மணி நேரம் நனைத்து வைத்திருந்து 30 சென்டிமீட்டர் ஆழத்தில் நடவு செய்ய வேண்டும். தற்போது நிலவும் வெப்பநிலையின் காரணமாக தக்காளியில் பாக்டீரியா வாடல் நோயானது பரவலாக தென்படுகிறது. இதன் தாக்குதலை கட்டுப்படுத்த நாற்று நடும்பொழுது நாற்றிற்கு சேதம் ஏற்படாமல் நட வேண்டும். 1 ஹெக்டருக்கு 10 கிலோ ப்ளீச்சிங் தூளை இடலாம். மேலும் தட்டைப்பயிறு, மக்காச்சோளம், முட்டைக்கோஸ், வெண்டை, தட்டைப்பயிறு, மக்காச்சோளம் போன்றவற்றை பயிர் சுழற்சி முறையினை பின்பற்றி பயிரிடுவதன் மூலம் தக்காளியில் பாக்டீரியா வாடல் நோயை குறைக்கலாம். தற்போது நிலவி வரும் வானிலையின் காரணமாக கால்நடைகளில் அயற்சி ஏற்படும் வாய்ப்புகள் உள்ளதால் கால்நடை வளர்ப்போர் தங்களின் கால்நடைகளுக்கு நாள் ஒன்றுக்கு 30 கிராம் தாது உப்பு கலவை கொடுக்க வேண்டும். மலைப்பிரதேச மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் அறிவுரை. நீலகிரி மாவட்டத்தில் அடுத்த 5 நாட்களுக்கு லேசானது முதல் மிதமான மழை எதிர்பார்க்கப்படுகிறது. நீலகிரி மாவட்டத்தில் மழை நாட்களில் தண்ணீர் தேங்குவதை தடுக்க தோட்டத்தில் உரிய வடிகால் வசதி செய்ய வேண்டும். வானம் மேகமூட்டமாக இருப்பதால் மழை காய்கறி பயிர்களில் பூஞ்சான் தாக்குதல் பரவுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. காபி செடியில் செதில் பூச்சியை கட்டுப்படுத்த வேப்ப எண்ணெய் அல்லது குவினால் பாஸ் 25% மருந்தை 2.5 மில்லி என்ற அளவில் 1 லிட்டர் தண்ணீரில் கலந்து தெளிக்கவும். வடமேற்கு மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் அறிவுரை. தென்மேற்கு பருவமழையின் தாக்கம் இல்லை. ஆயினும் ஈரக்காற்றின் காரணமாகவும் வெப்பசலனம் காரணமாகவும் மாலை வேளைகளில் மழைக்கான வாய்ப்புள்ளது. இதனால் இரவு வெப்பம் சற்று தணிந்து காணப்படும். தீவன எடுப்பு இயல்பை ஒட்டியே காணப்படும். பகலில் வெப்பம் 36 டிகிரி செல்சியஸ் வரை சென்றாலும் கிடைக்கக்கூடிய ஓரிரு மழைகள் வரும் நாட்களில் வெப்பத்தை மேலும் குறைக்கலாம். தீவன மூலப்பொருட்களை பரிசோதனை செய்து பின்னர் தீவனத்தில் பயன்படுத்தவும். வழக்கத்தில் அற்ற மூலப்பொருட்களை பயன்படுத்தும் போது எச்சரிக்கையுடன் பயன்படுத்த வேண்டும். தற்போது பெய்த மழையை பயன்படுத்தி நிலக்கடலை பயிர்களுக்கு களை எடுத்து மண் அணைக்கவும். மேலும் ஆடிப்பட்ட சிறுதானியம் மற்றும் பயிர் வகை பயிர்கள் சாகுபடிக்கு ஏற்றவாறு நிலங்களை உழுது தயார் நிலையில் வைக்கவும். வடகிழக்கு மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் அறிவுரை. கோழிகளுக்கு வெப்ப அயற்சி நீக்கும் பி காம்ப்ளெக்ஸ் வைட்டமின் மருந்துகள் அல்லது ஈரல் டானிக்குகள் போன்ற மருந்துகளை 100 மில்லி வீதம் குடிநீரில் கலந்து கொடுப்பதால் கோழிகளை வெப்ப தாக்கத்திலிருந்து பாதுகாக்கலாம். செம்மறி ஆடு மற்றும் வெள்ளாடுகளுக்கு கால்நடை மருத்துவரின் பரிந்துரைப்படி குடற்புழு நீக்க மருந்தினை அளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். புறக்கடை கோழி வளர்ப்போர் கோழிகளுக்கு வெள்ளை கழிச்சல் நோய் அதாவது ராணிகெட் தடுப்பூசி போட்டுக்கொள்ள வேண்டும். ஆட்டுக்கொட்டகையின் தரையை 3 அல்லது 4 அங்குல அளவு மண்ணை மாற்றுவதன் மூலம் நோய் தாக்கத்திலிருந்து பாதுகாக்கலாம். நெற்தரிசு உளுந்து மற்றும் பச்சை பயிரில் மேல் சாம்பல் நோயினை கட்டுப்படுத்த 5% வேப்பங்கொட்டை சாறு கரைசல் அல்லது 1 ஏக்கருக்கு 400 கிராம் மேன்கோசெப் அல்லது 1 கிலோ நனையும் கந்தகத்தூளை காலை அல்லது மாலை வேளையில் தெளிக்கவும். அதிக மழை பெறும் மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் அறிவுரை. வரும் நாட்களில் குறைந்த ஈரப்பதமும் அதிக வெப்பநிலையும் மற்றும் வறண்ட வானிலையும் எதிர்பார்க்கப்படுகிறது. குறைந்த அளவு மழை பெய்ய வாய்ப்புள்ளதால் பழவகை மற்றும் வாசனை மர பயிர்களை சுற்றிலும் பாத்திகள் அமைத்து மழை நீரை சேமிக்கவும். தொடரும் வேளாண் ஆலோசனை நேரத்தில் இன்றைய தாவர பகுதியில் குடைமிளகாய். தோட்டக்கலை பயிர்களில் ஒன்றான குடைமிளகாயின் சாகுபடி குறிப்புகளை காண்போம். நல்ல வடிகால் வசதியுடைய மணல் கலந்த பசலை மண் அல்லது உவர்ப்புத்தன்மை இல்லாத களிமண் குடைமிளகாய் சாகுபடிக்கு மிகவும் ஏற்றது. KTPL 19, பைடாகி கட்டி ஆகிய ரகங்களை பயிரிடலாம். ஜூன் ஜூலை மாதங்களில் குடைமிளகாயை நடவு செய்யலாம். விதையின் அளவு 1 ஹெக்டருக்கு சுமார் 500 கிராம் என்ற அளவில் விதைக்கலாம். 7 மீட்டர் நீளம், 1.2 மீட்டர் அகலம் மற்றும் 15 சென்டிமீட்டர் உயரம் கொண்ட 10 முதல் 12 படுக்கைகளை தயார் செய்து விதைகளை 10 சென்டிமீட்டர் வரிசை இடைவெளியில் 0.5 சென்டிமீட்டர் ஆழத்தில் விதைத்தல் பலனை கொடுக்கும். ஆரோக்கியமான நாற்றுகளை 45 சென்டிமீட்டர் இடைவெளியில் நடவு செய்ய வேண்டும். தொழு உரம் 1 ஹெக்டருக்கு 20 முதல் 25 டன் வரையிலும், தழைச்சத்து 60 கிலோ, மணிச்சத்து 100 கிலோ மற்றும் சாம்பல் சத்து 60 கிலோ என்ற அளவிலும் அடியுரமாக இட வேண்டும். ஆந்த்ராக்னோஸ் நோயை கட்டுப்படுத்த 1 லிட்டர் தண்ணீரில் 2 கிராம் மேன்கோசெப் கலந்து தெளிக்கலாம். அறுவடையின் போது 1 ஹெக்டருக்கு சுமார் 25 முதல் 35 டன்கள் வரை மகசூலை பெறலாம். ஆகவே குடைமிளகாயினை வேளாண்மையாளர்கள் பயிர் செய்து பயனடையுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். மேலும் விவரங்கள் பெற www.agriculture.in
agritech.tnau.ac.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். விளம்பர இடைவேளைக்கு பிறகு வேளாண் செய்திகள் தொடரும். வேம்பு கலந்த யூரியா. சிறந்த உற்பத்திக்காக வேம்பு கலந்த யூரியா நம் நாட்டிலேயே 70 லட்சம் டன்னாக அதிகரிக்க 6 ஆலைகள் சீரமைக்கப்படுகின்றன. FCIL-இன் கோரக்பூர், சித்ரி, தல்ச்சர் மற்றும் ராமகுண்டம் ஆலைகள், HFCL-இன் பரௌனி மற்றும் BVFCL-இன் நாமருல் போர்ட் ஆகியன. பழம் நழுவி பாலில் விழுந்தது போல இப்பொழுது நம் நாட்டிலேயே வேம்பு கலந்த யூரியா உற்பத்தி செய்யப்படும். இதனால் விவசாயிகளுக்கு நன்மையே விளையும். 10% வரை தானிய உற்பத்தி அதிகரிக்கும். மண்ணில் 10 to 15% நைட்ரஜன் திறன் அதிகரிக்கும். சிறந்த உற்பத்திக்கு வேம்பு கலந்த யூரியா. தமிழ்நாடு ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களின் வேளாண் விளைபொருட்களின் இன்றைய விலை நிலவரம் குவிண்டாலுக்கு. நெல் AST 16 மதுரையில் குறைந்தபட்சமாக 1800 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 1900 ரூபாய்க்கும், தென்காசியில் குறைந்தபட்சமாக 1500 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 1700 ரூபாய்க்கும், நெல் பொன்னி கரூரில் குறைந்தபட்சமாக 1800 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 2000 ரூபாய்க்கும், செஞ்சியில் குறைந்தபட்சமாக 1200 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 2952 ரூபாய்க்கும், நெல் ADT 36 காட்பாடியில் குறைந்தபட்சமாக 1550 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 1650 ரூபாய்க்கும், தேவக்கோட்டையில் குறைந்தபட்சமாக 1550 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 1750 ரூபாய்க்கும், நெல்கோ 43 உஸ்லம்பட்டியில் குறைந்தபட்சமாக 1700 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 1800 ரூபாய்க்கும், வேலூரில் குறைந்தபட்சமாக 1550 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 1640 ரூபாய்க்கும், பருத்தி குடவாசலில் குறைந்தபட்சமாக 4400 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 4929 ரூபாய்க்கும், திருவாரூரில் குறைந்தபட்சமாக 4301 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 5199 ரூபாய்க்கும், மஞ்சள் கிழங்கு கோயம்புத்தூரில் குறைந்தபட்சமாக 7309 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 8042 ரூபாய்க்கும், சேலத்தில் குறைந்தபட்சமாக 6400 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 8400 ரூபாய்க்கும், காய்ந்த மிளகாய் கமுதி மற்றும் சாத்தூரில் குறைந்தபட்சமாக 7100 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 7600 ரூபாய்க்கும், கொப்பரை தேங்காய் நாமக்கலில் குறைந்தபட்சமாக 8200 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 8300 ரூபாய்க்கும், ராசிபுரத்தில் குறைந்தபட்சமாக 7700 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 8900 ரூபாய்க்கும் விற்பனையானது. திருச்சி அண்ணாநகர் உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். கத்திரிக்காய் 1 கிலோ 32 ரூபாய்க்கும், வெண்டைக்காய் 1 கிலோ 40 ரூபாய்க்கும், அவரைக்காய் 1 கிலோ 30 ரூபாய்க்கும், சின்ன வெங்காயம் 1 கிலோ 74 ரூபாய்க்கும், பெரிய வெங்காயம் 1 கிலோ 24 ரூபாய்க்கும், பச்சை மிளகாய் 1 கிலோ 50 ரூபாய்க்கும், தக்காளி 1 கிலோ 44 ரூபாய்க்கும், கொத்தமல்லி 1 கிலோ 44 ரூபாய்க்கும், புதினா 1 கிலோ 56 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. காஞ்சிபுரம் மலர் சந்தையில் வணிக மலர்களின் இன்றைய விலை நிலவரம். கத்ரி ரோஸ் 20 பூக்கள் கொண்ட பாக்கெட் விலை 70 ரூபாய்க்கும், மல்லிகை 1 கிலோ 600 ரூபாய்க்கும், முல்லை 1 கிலோ 400 ரூபாய்க்கும், கனகாம்பரம் 1 கிலோ 600 ரூபாய்க்கும், செண்டுமல்லி 1 கிலோ 50 ரூபாய்க்கும், பட்டன் ரோஸ் 1 கிலோ 120 ரூபாய்க்கும், துளசி 1 கிலோ 60 ரூபாய்க்கும், சம்பங்கி 1 கிலோ 60 ரூபாய்க்கும், அரளி 1 கிலோ 250 ரூபாய்க்கும், சாமந்தி 1 கிலோ 250 ரூபாய்க்கும், கோழிக்கொண்டை 1 கிலோ 80 ரூபாய்க்கும், விரிச்சிப்பூ 1 கிலோ 200 ரூபாய்க்கும் விற்பனையானது. இனி வருவது வேளாண் வானிலை. இன்றைய வேளாண் வானிலையில் மாநிலத்தில் சராசரி வானிலை அறிவிப்பு. காற்றின் வெப்பநிலை அதிகபட்சமாக 34 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்சமாக 26 டிகிரி செல்சியஸாகவும், காற்றின் ஒப்பு ஈரப்பதம் 70.6%ஆகவும், காற்றின் வேகம் மணிக்கு 6.8 கிலோமீட்டராகவும், மண்ணின் ஈரப்பதம் 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 19%ஆகவும், மண்ணின் வெப்பநிலை 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 33.1 டிகிரி செல்சியஸாகவும்,
மழை அளவு 1.1 மில்லிமீட்டராகவும் சூரிய கதிர்வீச்சு 403.1 kcal/cm², வளிமண்டல அழுத்தம் 958.7 ஹெக்டாபாஸ்கல் அளவாகவும் இலையின் ஈரப்பதம் 5.5 மணி நேரம் வரையும் காணப்பட்டது. வானிலை முன்னறிவிப்பு. உழவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தமிழகம் மற்றும் புதுச்சேரியின் பல இடங்களில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. பலமான காற்று தென்மேற்கு மற்றும் மேற்கு திசையிலிருந்து மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்தில் தமிழகம் மற்றும் புதுச்சேரி கடலோர பகுதிகளில் வீசக்கூடும். இத்துடன் இன்றைய வேளாண் செய்திகள் நிறைவடைந்தது. வணக்கம். மீண்டும் நாளைய வேளாண் செய்திகள் நிகழ்ச்சி சந்திப்போம். நன்றி, வணக்கம். சரிங்க சரிங்க. இவ்ளோ நேரம் சிரிச்சு யார்கிட்ட பேசிட்டு இருந்தீங்க? விவசாயிகள் கால் சென்டர் நிபுணர்கிட்ட பயிர்கள் பத்தின யோசனை கேட்டுட்டு இருந்தேன். காலையில சரி, மதியானம் கூடவா? விவசாயிகள் கால் சென்டர் காலையில 6 மணில இருந்து ராத்திரி 10 மணி வரை திறந்திருக்கும். ஞாயிற்றுக்கிழமை கூடவா? ஆமா, வருஷத்துல 365 நாளும் திறந்திருக்கும். விவசாயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு தங்கள் மொழியில் உடனே தீர்வு பெற இந்தியாவில் எங்கிருந்தும் எந்த போன் மூலமும் தேசிய ஹெல்ப்லைன் நம்பர் 1800-180-1551 தொடர்பு கொள்ளவும். இந்தோனேஷியாவை பிறப்பிடமாக கொண்ட ஜாதிக்காய் மருத்துவ பயன்பாட்டில் பெரும் பங்கு வகிக்கின்றது. ஜாதிக்காயில் ஃபோலிக் அமிலம், விட்டமின் ஏ மற்றும் விட்டமின் சி சத்துக்கள் நிறைந்து காணப்படுகின்றன. அந்த வகையில் இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் ஜாதிக்காயின் சாகுபடி தொழில்நுட்பங்கள் குறித்து விரிவாக விவரிக்கின்றார் கன்னியாகுமரி மாவட்டம் பேச்சுப்பாறை தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலைய இளநிலை ஆராய்ச்சியாளர் திருமதி ஜே.டி. நிர்மலதா அவர்கள். இப்போ ஜாதிக்கான்னு சொல்கிறது வந்து அதோட தாவரியல் பேர் சொல்லப்போனால் வந்து மிஸ்டிகா ஃப்ராக்ரன்ஸ். ஸோ இதில் வந்து அந்த மிஸ்டிக்கான்னு சொன்ன உடனே அதோட வேதிப்பொருள் அடங்கியுள்ளது, மிஸ்டிஸ்ன்னு சொல்கிறக்கூடிய பொருள். அப்போ எவ்வளவு பயனுள்ள ஒரு மரவாசனை பயிர் என்பது நமக்கு அறியலாம். ஜாதிக்காய் நம்ம நடவு செய்வதற்கு முன்னாடி எப்படி அது கண்டு தேர்வு செய்வது, உரம் போடுவது, அதெல்லாம் படிக்க வேண்டும். அதுக்கு முன்னாடி அதோட என்ன மாதிரியான ரகங்கள் தேர்வு. ஜாதிக்காய் பார்த்தோம் என்றால் ஒரு சின்ன குறை இருக்கிறது. அது மரமானதுக்கு அப்புறம்தான் விதை மூலம் நம்ம உற்பத்தி செய்தோன்னா ஆண் செடியா பெண் செடியா என்பது 7 வருடங்கள் கழித்து தான் நமக்கு தெரிய முடியும். ஆதலால் நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்ம வந்து கன்றுகள், அது விதை கன்றுகள் அல்லாமல் நம்ம ஒட்டு கட்டுதல் மூலமும் நம்ம அதை ஜாதிக்காயை வந்து பயிர் பெருக்கம் செய்கிறோம். இப்போ விதைக்கன்றுகள் வேணும் என்றால் அதை வந்து ஒரு ரைஸ் பெட் மேட்டுப்பாத்தி அமைத்து அதோட இந்த பெட்டோட சைஸ் வந்து 1 மீட்டர், அப்புறம் அதோட ஆழம் வந்து ஒரு 60 சென்டிமீட்டர், அப்புறம் அது நேரான வரிகள் நாம் வந்து போட்டுருக்கோம். வரி போட்டு அதில் இந்த ஜாதிக்காயை வந்து சோ பண்ணிகிட்டே வரணும். அது முளைத்ததுக்கப்புறம் நம்ம பாலி பேக்கில் எடுத்து வச்சு அதை வேர் செடியாக நம்ம பயன்படுத்தி கொள்ளலாம். நம்ம இந்தியாவில் வந்து 3 ரகங்கள் வந்து வெளியிட்டுள்ளன. மெயினாக வந்து பார்த்திங்கன்னா கொங்கன் சுகந்தா, விஸ்வஸ்ரீ. மெயினாக வந்து இந்த விஸ்வஸ்ரீ சொல்கிறது வந்து அதிக மகசூலும் அதிக ஒலிவரிசன் கண்டனும் அதிக நறுமண எண்ணெயும் அதிகமாக காணப்படுது. இப்போ நடவு செய்தல் பார்ப்போம். இப்போ வந்து ஜாதிக்காய் வந்து மெயினாக வந்து நல்ல சீதோஷ்ண நிலை வேணும். நல்ல மழை பெய்கிற இடமாக இருக்க வேண்டும். கண்டிப்பாக நல்ல மழை பெய்கிற இடமாக இருக்கணும். மண் வந்து செம்மண்ணாக இருக்கணும், இல்லைன்னா அது வந்து செம்மண் கலந்த களிமண், அப்படிப்பட்ட மண்ணாக இருக்கணும். pH அதோட கார அமில தன்மை கரெக்டாக 6-7 இருக்கணும். மழையின் அளவு பார்த்திங்கன்னா 1500 மில்லிமீட்டர் அதோட மழை அளவு இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட சீதோஷ்ண நிலையில் தான் ஜாதிக்காய் வரும். இது நடவு செய்வதற்கான ஒட்டு ரகத்தை நம்ம நடவு செய்யணும்னா அதோட இடைவெளி வந்து 5 மீட்டர். ஆனால் வந்து விதை மூலம் நம்ம நடவு செய்வோமானால் அதோட இடைவெளி வந்து 8 மீட்டர். நீர் பாய்ச்சுதல் பார்த்திங்கன்னா நட்ட உடனே செடிக்கு நீர் பாய்ச்ச வேண்டும்.
இளங்கன்றுகளுக்கு நட்ட இளங்கன்றுகளுக்கு வாரத்துக்கு 2 முறை நீர் பாய்ச்ச வேண்டும். அதன் பின் ஓராண்டு ஆன உடனே நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் அதை வந்து ட்ரிப் இரிகேஷன், அதாவது சொட்டு நீர் பாசனம் மூலம் நம்ம அதுக்கு கண்டிப்பாக நம்ம தண்ணீர் பாய்ச்ச வேண்டும். அப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்கு உர நிர்வாகம். ஒரு செடிக்கு பார்த்திங்கன்னா முதல்ல வந்து 10 கிலோ தொழு உரம், அப்புறம் 10 கிராம் ஒரு செடிக்கு தலை சத்து, அப்புறம் 20 அப்புறம் வந்து 10 கிராம் வந்து அதாவது மணி சத்து, அப்புறம் வந்து 30 கிராம் வந்து சாம்பல் சத்து. இது வந்து 1 வருடமானது. இது வந்து ஒரு 5 வருடமானால் 1000, அதாவது 1 கிலோ 1000 கிராம் வந்து தலை சத்தும் 1000 கிராம் வந்து மணி சத்தும், இன்னும் அதுக்கப்புறம் 2000 கிராம் வந்து சாம்பல் சத்து நாம் இட வேண்டும். இட்டால்தான் செடிக்கு அதுக்கு ஏற்ற உள்ள வளர்ச்சி கிடைக்கும். இது தவிர அதாவது உயிர் உரங்களாகிய அசோஸ்பைரிலோபாக்டர், பாஸ்போபாக்டீரியா, வேம், சூடோமோனாஸ், ட்ரைகோடர்மா போன்ற உயிர் உரங்களை நாம் இட்டால் மண்ணின் பௌதிக தன்மை வந்து நன்றாக வரும். அது இல்லாமல் வந்து அடிக்கடி வந்து களைகள் வராமல் இருக்கிறதுக்கு கைகளை எடுக்க வேண்டும். கைகளை எடுத்தால் இந்த செடிகள் வந்து நன்றாக வளர்ந்து வரும். இதுக்கு வந்து ஊடுபயிராக கண்டிப்பாக வந்து கொக்கோ வந்து ஊடுபயிராக செய்யலாம். இல்லைவிட்டால் தென்னை மரத்துக்கு இருக்கிற இடையில் ஜாதிக்காயை வந்து நம்ம ஊடுபயிராக நடவு செய்யலாம். அப்புறம் இது ஜாதி வந்து பார்த்திங்கன்னா இது வந்து எப்போ நமக்கு அதோட ஈல்டு, அதாவது எப்போ நம்ம அதை அறுவடை பண்ணலாம். இப்போ விதை மூலம் நம்ம அதை பயிர் செய்தோம்னால் 7 வருடம் கழித்து அதுக்கு ஈல்டு கிடைக்கும், மகசூல் கிடைக்கும். ஆனால் கண்டு, அதாவது ஒட்டுக்கண்டு என்றால் உங்களுக்கு 4 வருடத்தில் நமக்கு நல்ல மகசூல் கிடைக்கும். அதாவது 3 வருடத்துக்கு நல்ல மகசூல் கிடைக்கும். மகசூல் கிடைக்கும்போது அதாவது 3000 4000 காய்கள் வரைக்கும் நமக்கு கிடைக்கும். இந்த உள்ளே இருக்கிறது விதை. இந்த விதையை சுற்றி இருக்கிறது அதோட பத்திரி. இந்த விதையும் பத்திரியும் 2ம் நறுமண பொருள். அதனால தான் அது இரட்டை நறுமண பொருள் என்று அழைக்கிறது. ஒரு ஹெக்டேருக்கு 4 கிலோ வந்து பத்திரியும் 3000 கிலோ வந்து 4000 கிலோ வந்து காயோட விதையும் கிடைக்கும். ஸோ இவ்வளோ நமக்கு லாபம் கிடைக்கிறதுனால இதை பல இதில் வந்து விவசாயிகள் வந்து பயன்படுத்துகிறாங்க. இது மெயினாக வந்து அதை கிரேடிங் பண்ணி ஒவ்வொரு பத்திரியை வந்து கிரேடிங் பண்ணி இதை கிரேனடா மார்க்கெட்டுக்கு அதை அனுப்புகிறாங்க. அது நல்ல பத்திரிகைனால் அதை வந்து கரெக்டாக கிரேட் பண்ணி ஃபாரின் மார்க்கெட்டு போகிறாங்க, நல்ல காசு கிடைக்கிறது. மேலும் விவரம் பெற திருமதி ஜேடி நிர்மலதா அவர்களை 04651281191 என்ற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். சுகமாய் பரவும் நறுமணத்தில், சுவை எனும் இன்பத் தோட்டத்தில், வளர்ச்சி எனும் பாதையில், மலர்ந்திருக்கும் புன்னகையில், பசுமையான செடிகளில், பெரிய பெரிய வர்த்தகங்களில், தேனீக்களின் ரீங்காரத்தில், மகிழ்ச்சியின் இன்ப ஒலியில். NHM தோட்டக்கலை இயக்கம். எங்கள் விருப்பம் உங்களது புன்னகை. 4/8/2017 வெள்ளிக்கிழமை அன்று பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் மாத்தி யோசிச்சேங்க. ஹைட்ரோபோனிக் தொழில்நுட்ப முறையில் தீவன உற்பத்தி செய்து பயனடைந்த திண்டுக்கல் மாவட்டம் கொசவப்பட்டி பகுதியை சேர்ந்த வேளாண்மையாளர் கே. செந்தில்குமார் அவர்கள் தரும் செய்திகள் 2ஆம் பகுதி. வேளாண் ஆலோசனை நேரம். சிரியா நங்கை சாகுபடி முறைகள் குறித்து கன்னியாகுமரி மாவட்டம் பேச்சிப்பாறை தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் எம். பழனிக்குமார் அவர்கள் தரும் தகவல்கள். மற்றும் தாவர பகுதியில் முட்டைகோஸ். வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் லவங்கப்பட்டை சாகுபடி தொழில்நுட்பங்கள் குறித்து கன்னியாகுமரி மாவட்டம் பேச்சிப்பாறை தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் SD பினிசுந்தர் அவர்கள் தரும் தகவல்கள் ஆகியன இடம்பெறும். மீண்டும் நாளைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.